ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே ட்ரிப்பு தான். எங்கே போக போகிறோம் அப்படின்றதுல வீடியோக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்ததுனால இன்ட்ரோவே வந்து எனக்கு லைட்டாக மறந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கிளம்புவோம், இன்னும் லேட் பண்ணாமல். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பைக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்தே ஒரு வாரம் இருக்கும். இப்போ தான் வந்து ஆன் பண்ணி கிளம்ப போகிறேன். நான் வீட்டில் இருந்து ஒரு 10:15 கிட்ட கிளம்புனேன். அங்கே ரீச் ஆகிறதுக்கு 11:15 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து மருதமலை போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து சொல்லிடுறேன். மருதமலை போகிற ரூட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வந்து சஷ்டிக்கு முன்னாடி நாள் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. கார்லாம் வந்து உள்ளே அலோவே பண்ணல. பைக்லேயே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தோம். மேலே போனால் பார்க்கிங்கே சுத்தமாக கிடைக்கல. எல்லா இடத்துலையும் வந்து பைக்ஸ் தான். ஃபைனலாக ஒரு பிளேஸில் வந்து பார்க் பண்ணிட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ரஷ்ஷாக இருக்குன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல வேளை கார்லாம் அவங்க மேலே அனுப்பியிருந்தால் வந்து இன்னுமே ரஷ் ஆகிருக்கும். போன டைம் இந்த மாதிரி தான் கார்லாம் அனுப்பி ரஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போகிறப்போவே வந்து பயங்கரமான கூட்டம். அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு மாலை வாங்கணும் அப்படின்னா. அப்புறம் இங்கேயே வந்து மாலையும் வாங்கிட்டோம். மாலை வாங்கிட்டு உள்ளே போகிறப்போ ஆர்டினரி லைன்லேயும் பயங்கர கூட்டம், ஸ்பெஷல் லைன்லேயும் வந்து பயங்கர கூட்டம். ஆர்டினரி லைன் கூட ஏதோ சீக்கிரமாக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷல் லைனில் உள்ளே தான் நம்ம போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னுமே கூட்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு 45 to 50 மினிட்ஸ் நின்னதுக்கப்புறம் போய் நட சாத்துறதுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். மருதமலை வந்துட்டு இந்த வியூ பார்க்காம எப்படி போகிறது அப்படின்ட்டு இங்கே நின்று நாங்கள் ஒரு 4 ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும். கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கலைன்னா எப்படி? ஸோ அதையும் வந்து வாங்கியாச்சு. இது வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கீழே வந்து ஃப்ரீயாக தருவாங்க. வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்றோம். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இறங்கி வந்தப்போ இவங்க மோர் வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வந்து மோர் குடித்தேன். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு ஏதாச்சும் குடித்தா தான் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து மோர் வாங்கி குடித்தேன். அது கூடயே நான் வந்துட்டு மாங்காயும் வாட்டர் மெலனும் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு மாங்காய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்பைஸ்க்கு மாங்காயோட டேஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் வந்தாச்சு. காந்திபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டோம். எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட ஷாப்புக்கு விசிட் பண்ணுறேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கி அண்ட் கோஸி எஃபெக்டில் இருந்துச்சு. அப்படியே அவங்க போட்டிருந்த சாங்க்கும் அந்த ஆம்பியன்ஸ்க்கும் வந்து நல்லாவே மேட்ச் ஆகிருந்துச்சு. இவங்களோட மெனுலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இவங்களோட மெனு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து லோட்டஸ் பிஸ்கஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மஸ்ட் ட்ரை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அங்கே விசிட் பண்ணிங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து இந்த லோட்டஸ் பிஸ்கஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். தென் இவங்களோட ஹாட் சாக்லேட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பயங்கரமான சாக்லேட்டியாக இருந்துச்சு. அப்படியே தகட்ட இருந்துச்சு. என்னால் பெருசாக இது வந்து சாப்பிட முடியல. அதனால நான் ஒரு 2, 3 பைட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு லோட்டஸ் பிஸ்கஃபே வந்து சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ தான் நம்மளோட 2025ஓட ஃபர்ஸ்ட் விலாகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் 2024ல் போட்டிருக்கோம். பட் 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.